மல்டி லேயர் டிரான்சாக்ஷன் சொல்லுவாங்க. உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டு திரும்ப என் அக்கௌண்ட்டில் போட்டு திரும்ப கேமராமேன் சார் அக்கௌண்ட்டில் போட்டு திரும்ப எடுத்து எடிட்டர் அக்கௌண்ட்டில் போட்டு திரும்ப எடுத்து திரும்ப உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டு 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 எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இதை பார்க்கும்போது ஒரு டிரான்சாக்ஷன் எங்கே சோர்ஸ் ஆச்சு, இதில் யார் சோர்ஸ்ன்னு கண்டுபிடிக்க முடியாது பண்ணிவிடுவாங்க. இந்த மாதிரி மல்டிலேயர் டிரான்சாக்ஷன் பண்ணிட்டே இருக்கும்போது உங்ககிட்ட வந்து என்ன காசு இது வந்திருக்குன்னு கேட்டால், இப்போ அனந்தஜித் அமிச்சாருங்க அப்படின்னுவீங்க. என்கிட்ட வந்து கேட்டால் கேமராமேன் அமிச்சாருங்கன்னுவேன். கேமராமேன் கிட்ட போயிட்டு பார்த்தா எடிட்டர் அமிச்சாருன்னு, எடிட்டர் கிட்ட பார்த்தா திரும்ப உங்கள் பேர் வரும், திரும்ப என் பேர் வரும். இதில் யார் அந்த முதன்மையான டிரான்சாக்ஷன் பண்ணதுன்னே தெரியாது. இப்படி சுற்றும் போது ஒரு பார்ட்டாக அது குட்டி போடும், ஒரு பார்ட்டாக டீவியேட் பண்ணி ஒரு இடத்துல இன்வெஸ்ட் ஆகும். 1000 கோடி ரூபா எடுத்து ஒரு ஷேர் மார்க்கெட்டில் போட்டால் தெரியும், 10,000 வாட்டி போட்டால். இதுதான் வந்து லேயர் டிரான்சாக்ஷன்ஸில் போட்டு மல்டிபிள் டிரான்சாக்ஷன் மூலமாக அதை ஒரு கிளம்ஸியாக குழப்பமாக மாற்றி அந்த பணத்தை இங்கேயே வந்து டீரூட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிவிடுவாங்க. வெளியில் போக முடியாத பட்சத்தில், ஒருவேளை வெளியில் போயிருந்தா இந்த பணத்தை தேடிக்கிட்டு சோர்ஸ் தேடிக்கிட்டு இடி வரலாம். இதில் இன்னொரு ரூட் ஒன்று இருக்குது, 2 ரூட் சொன்னேன் இல்லைங்களா? அது என்னென்னா, இங்கே இந்த மாதிரி 40 ரூபாய்க்கு உற்பத்தி பண்ணுற ஒரு டாஸ்மார்க் பாட்டில், ஒரு குவார்ட்டர் பாட்டில் 120 ரூபாய்க்கு விற்றுட்டீங்க.